ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, வெற்றிலை தீபம் ஏற்ற போகிறேன். இதோட 2வது வாரம் நான் ஏற்றுறேன். கண்டிப்பாக நல்லது நடக்கும்னு நான் நம்புகிறேன். என்னோட வேண்டுதல் நிறைவேறணும்னு நீங்கள் வேண்டிக்கோங்க. உங்களோட வேண்டுதலும் நிறைவேறணும்னு நான் வேண்டிக்கிறேன். இன்னைக்கு சரியாக 1 மணிக்கு நான் விளக்கு ஏற்றணும். இப்போ முருகர் எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கலாம். இந்த ஃபோட்டோ ஃப்ரேமை நான் திருச்செந்தூரில் தான் வாங்கினேன். இந்த மயில் இறகும் அங்கே தான் வாங்கினேன். இந்த முருகருமே நான் திருச்செந்தூர்லேயே தான் வாங்கினேன். வேலும் அங்கே தான் வாங்கினேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் திருச்செந்தூர் முருகர். அங்கே போனால் திரும்ப வர மனசே இருக்காது. அந்த அளவுக்கு ஒரு அழகான கோவில். உங்களுக்கெல்லாம் எந்தெந்த முருகர் கோவில் பிடிக்கும்னு கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு பழனிக்கு போகணும்னு ஆசை இருக்கு. ஆனால் இன்னும் என்னால் போக முடியல. அது ஏன்னு எனக்கு தெரியல. ஒரு முறை கூட நான் அங்கே போனதே இல்லை. முடிஞ்ச வரை எல்லா முருகர் கோவிலையும் பார்க்கணுன்னு எனக்கு ஆசை. இப்போ தான் ஒரு கோவிலாக நான் போக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். கூடிய சீக்கிரம் பழனிக்கும் நான் போயிட்டு வருவேன். முதல்ல விபூதி அபிஷேகம் பண்ணேன். அடுத்தது சந்தன அபிஷேகம் பண்ணியிருக்கேன். நம்மளோட கஷ்டங்களும் அவமானங்களையும் நம்ம கடவுள்கிட்ட சொல்லி ஆறுதல் தேடிக்கலாம். அங்கே கிடைக்கிற ஆறுதலை யாராலையும் கொடுக்க முடியாது. என்னோட கஷ்டங்களை எல்லாம் நான் அவர்கிட்ட மட்டும்தான் சொல்லுவேன். வேற யார்கிட்டையும் சொல்லவும் மாட்டேன். ஆறுதல் தேடிக்கவும் மாட்டேன். கடவுள்கிட்ட மட்டும்தான் நான் சொல்லுவேன். மற்றவங்க கிட்ட சொல்லக்கூடாதுன்னு கிடையாது. நம்மளோட பலவீனம் யாருக்கும் தெரியக்கூடாது. நம்மளை வீக்காக யாரும் நினச்சிடக்கூடாது. எல்லாத்தையும் கடவுள்கிட்ட விட்டுறணும். நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி விட்டுறணும். கடவுள்கிட்ட வேண்டுறதை விட பேசுறது தான் நல்லது. அவர் பேசுறது தான் நல்லா கேட்பாரு. இனிமே எல்லாரும் கடவுள்கிட்ட பேச ஆரம்பிங்க.
முருகரை எடுத்து நம்ம இந்த மணக்கட்டையில் உட்கார வச்சுக்கலாம். வேலும் வச்சுக்கலாம். முருகருக்கு மாலை பூவெல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணிக்குவோம். நான் எப்பவுமே தட்டில் வச்சு தான் ஏற்றுவேன். ஒரு தட்டில் கோலம் போட்டுட்டு அதுக்கு மேலே வெத்தலையில் மஞ்சள் குங்குமம் வச்சு 6 வெத்தலையை இது மாதிரி அடுக்கி வச்சுக்கலாம். இதுக்கு மேலே 6 விளக்கு வச்சு நம்ம விளக்கேற்ற போகிறோம். நான் விளக்கேற்றுறதுக்கு நெய்யை தான் ஊற்றுவேன். நெய் ஊற்றி விளக்கேற்றும் போது அதில் வர வாசனையே ஒரு தனி வாசனை தான். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ஏற்றி பாருங்கள். எல்லா விளக்குலையும் ஊற்றலைனாலும் ஒரு விளக்குலையாச்சும் நெய்யை ஊற்றி ஏற்றி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். பஞ்சு திரி போட்டுட்டு ஏற்றிக்கலாம். இப்போ இந்த 6 விளக்கும் நம்ம ஏற்றிக்குவோம். விளக்கு ஏற்றியாச்சு. நான் விளக்கு ஏற்றிட்டு வேல்மாறல் புக்கு படிப்பேன். அது மட்டும் இல்லாமல் இன்னும் 2-3 திருப்புகழ் எல்லாம் பாடுவேன். என்னோட சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். இந்த நெய் தீபத்தை நானாக அணைக்க மாட்டேன். அதுவாக நெய் காலியாகி ஃபுல்லாக காலியாகிற வரையிலுமே நான் அப்படியே விட்டுருவேன்.
இப்போ தீபம் காட்டிக்கலாம். பூஜை நல்லபடியா முடிஞ்சது. இன்னையோட பூஜை நல்லபடியா முடிஞ்சது. திரும்பவும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய். இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.